எப்பா எங்க பார்த்தாலும் அட்வான்டேஜ்னு ஒரே புலம்பிட்டு இருக்கானுங்க. நான் உங்களை கேட்கிறேன், உங்க உசுருக்கு உத்தரவாதம் இல்லைன்னா நீங்க அங்க போவீங்களடா? இந்தியன் டீம் பாகிஸ்தான் போக கூடாதுன்றது கவர்மெண்டோட ரூல். அதனாலதான் நியூட்ரல் வெனிவா துபாயை செலக்ட் பண்ணிருக்காங்க. துபாய் கிரவுண்ட் என்ன வான்கேடேவா? பாகிஸ்தான் கூட தான் 2 மேட்ச் ஹோம் கிரவுண்ட்ல ஆடினாங்க. அவங்க ஆடின லட்சணத்தை பாத்தீங்கல்ல. ஒரே கிரவுண்ட் இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்காக்கு கொடுத்தா மட்டும் வின் பண்ணிடுவாங்களா? கண்டிப்பா இந்தியன் டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்குதான், ஒத்துக்கிறேன். அதுக்காக அட்வான்டேஜ் இருந்தா மட்டும் வின் பண்ணிட முடியாது. இந்தியன் டீம் ஃபுல்லி லோடடா இருக்கு. எங்க விட்டாலும் கண்டிப்பா அடிச்சு துவச்சிருப்பானுங்க ஆப்போனன்ட்ட. இந்த லட்சணத்துக்கு பும்ரா வேற இல்ல. இருந்திருந்தா கதறித்தல் இருப்பீங்கடா. ஏன்டா ஆஸ்திரேலியா ஃபுல் டீமா வராதது எங்க தப்பா? அவனுங்க கைய கால முடிச்சுக்கிட்டு ஸ்கோர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வரலன்னு சொல்றானுங்க. அவனுங்களை கேட்காதீங்க, எங்க மயிர புடுங்க. டேய் கொஞ்சம் கம்முனா இருங்கடா. ஃபைனல்ஸ் தான்டா போயிருக்கோம். நியூசிலாந்து டீம் வேற பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது. என்ன ஆக போதும், நாங்களே வேற டர்ல இருக்கோம். என்னடா அவங்க கூட ஒரே அக்கப்பூர்வ மயிரா இருக்குது. தோத்தாலும் பிரச்சனை, வின் பண்ணாலும் பிரச்சனை. ஆனா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தானோட செட்டிங் தான்.